டாக்டர் சூனன் அவர்கள் விசேடமாக அங்கே ஒரு அவர் வந்த பிறகு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பிறகு அங்கே அவர் ஒரு விடயத்தை செய்திருந்தார். அந்த மீலாத் விழா, மற்றது நோன்பு திறக்கிற விடயம், அதேபோல் முஸ்லிம்கள் தங்களது மத காரியங்களை செய்வதற்காக அல்லது தங்கள் வணக்க வேலைகளை செய்வதற்காக அந்த இடத்திலே பெரிய ஒரு வணக்க ஸ்தலத்தை பள்ளிவாசல் கூட அதில் ஒழுங்காக செய்திருந்தார். ஆகவே இன்று அது மட்டுமல்ல, அந்த விடயத்திலே அவர் சரியான விடயத்தை அவர் கையாண்டிருந்தார். சட்டம் எதை சொல்லுகின்றதோ சட்டம் யாவருக்கும். இதிலே அந்த சுகாதார ஊழியர்கள் ஹபாயா போட்டு வந்த விடயத்திலே அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் எடுத்த முடிவு என்பது சட்டத்துக்கு அமைய நடைபெற்ற ஒரு விடயம். சுகாதார அமைச்சர் நலிந்த அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் அண்மை காலமாக கல்முனை ஆதார வைத்தியசாலையிலே நடந்த சீருடை சம்பந்தமான இந்த பிரச்சனைக்கு ஒரு தற்காலிகமான நிரந்தர தீர்வில்லாட்டியும் ஒரு தற்காலிகமான தீர்வாவது அவர் வழங்கியிருக்கின்றார். அந்த வகையிலே நான் இந்த இடத்திலே அமைச்சர் அவர்களை பாராட்டுகின்றேன். ஏனென்றால் இந்த சீருடை விடயத்திலே ஹபாயா அணிகின்ற விடயத்திலே சில பங்குரோத்து அரசியல்வாதிகள் இந்த நாட்டை பிரிவடைய செய்ய வேண்டும் என்று, இந்த நாட்டின் பொருளாதாரத்தை, இந்த நாட்டின் ஆட்சியை மாற்ற வேண்டும் என்று செயற்படுகின்ற சில பங்குரோத்து அரசியல்வாதிகள் முகநூல் வாயிலாகவும் தங்களது கருத்துக்களை வெளிப்படையாகவும் குறிப்பாக கூறியிருந்தார். இதன் மூலம் இனங்களுக்கிடையிலே ஒரு பிரிவினைவாதத்தை, இனங்களுக்கிடையிலே ஒரு சர்ச்சையான ஒரு நிலை அண்மை காலமாக கல்முனை பிரதேசத்திலே கிழக்கு மாகாணத்திலே ஏற்பட்டிருந்தது. இதற்கு பல பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அது மட்டுமல்ல இணையதளத்தின் ஊடாக செயற்படுகின்ற முகநூல் செய்கின்றவர்கள், யூடியூபர் போன்றவர்கள் தங்களது லாபத்துக்காக இனங்களுக்கு இடையிலே ஒரு பிரிவினையை ஏற்படுத்துகின்ற செயற்பாடை முன்னெடுத்து வந்திருந்தார். உண்மையாக கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. தமிழ் முஸ்லிம்களுக்குரிய உறவுகளை பிரிக்கின்ற ஒரு செயற்பாடாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கின்றோம். ஏனென்றால் இது ஒரு நிர்வாக ரீதியான ஒரு பிரச்சனையை அரசியல் ரீதியான பிரச்சனையாக மாற்றி தங்களது சுய லாபத்துக்காக, தங்களது சுயநல லாபத்துக்காக தாங்கள் அடைந்த வங்குரோத்து நிலையை, அரசியலிலே பின்னடைந்த அந்த நிலையை தாங்கள் முன்னிறுத்தி நகர்த்த வேண்டும் என்பதற்காக இரண்டு சமூகங்களுக்கு இடையிலே அந்த பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தியிருந்தார். அது உண்மையாக கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த அரசு தாங்கள் பொறுப்பெடுக்கின்ற நேரம் சொன்ன விடயம், 3 சமூகங்களையும் நாங்கள் ஒன்று சேர்த்து மதங்களை ஒரே பார்வையிலே பார்த்து நாங்கள் சகல விடயங்களையும் செய்வோம், அனைவருக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம் என்றுதான் சொல்லியிருந்தார்கள். இங்கு ஒருவருக்கு அல்லது இன்னொருவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்வது என்பது வேறு விடயம். ஆனால் சில விடயங்களை சட்டம் என்ன சொல்லுகின்றதோ அந்த சட்டத்தை நாங்கள் அமல்படுத்த வேண்டும். கல்முனை ஆதார வைத்தியசாலையிலே அது ஒரு டாக்டர் சூனன் அவர் உண்மையாக அந்த இடத்திலே இந்த விடயங்கள் நடைபெறுகின்ற பொழுது அவர் அந்த வைத்தியசாலையில் அவர் இல்லை. இருந்தாலும் அங்கே இருந்த அவருக்கு பின் இருந்தவர்கள் அந்த சட்டத்தை சரியாக அமல்படுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தார். ஏனென்றால் டாக்டர் சூனன் அவர்கள் விசேடமாக அங்கே அவர் வந்த பிறகு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பிறகு அங்கே அவர் ஒரு விடயத்தை செய்திருந்தார். அந்த மீலாத் விழா, மற்றது நோன்பு திறக்கிற விடயம், அதேபோல் முஸ்லிம்கள் தங்களது மத காரியங்களை செய்வதற்காக அல்லது தங்கள் வணக்க வேலைகளை செய்வதற்காக அந்த இடத்திலே பெரிய ஒரு வணக்க ஸ்தலத்தை பள்ளிவாசல் கூட அதில் ஒழுங்காக செய்திருந்தார். ஆகவே இன்று அது மட்டுமல்ல, அந்த விடயத்திலே அவர் சரியான விடயத்தை அவர் கையாண்டிருந்தார். சட்டம் எதை சொல்லுகின்றதோ சட்டம் யாவருக்கும், சட்டம் எல்லோருக்கும் சமன், சட்டத்தை அமல்படுத்தப்படுவதுதான் அவர் சொல்லியிருந்தார். அதே போல் அங்கே இருக்கின்ற ஹாஸ்பிட்டல் கமிட்டி தலைவர் சாமுவேல் ராஜன் அவர்கள், சந்திரசேகரன் ராஜன் அவர்களும் சட்டத்தை அமுல்படுத்தும்படிதான் தனது வார்த்தையை சொல்லியிருந்தார். ஏனென்றால் சட்டத்தை விட்டு
வேறு விடயங்களை அவர்கள் இனவாதத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றோ அல்லது மதவாதத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றோ அல்லது இரண்டு இனங்களுக்கு இடையிலே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டும் என்றோ அவர்கள் அறிக்கை விடவில்லை. அவர்கள் சொன்ன விடயம் என்றால் இலங்கையிலே இருக்கின்ற சட்டம் எதுவோ அதனைத்தான் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று. விசேடமாக வைத்தியசாலைகளிலே குறிப்பாக தாதியர்கள், ஊழியர்கள், அதாவது சுகாதார உதவியாளர்கள், அவர்களுக்கென்று உடை இருக்கின்றது. அதேபோல் டாக்டர்ஸ், நிர்வாகம் நடத்துபவர்கள், பார்மசிஸ்ட் போன்றவர்கள் தங்களது உடைகளை அவர்கள் கலாச்சார உடைகளை அணிந்து வர முடியும். அங்கே அவர்களுக்கு எந்தவித தடையும் விதிக்கப்படவில்லை. இதிலே அந்த சுகாதார ஊழியர்கள் ஹபாயா போட்டு வருவதை போட்டு வந்த விடயத்திலே அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் எடுத்த முடிவு என்பது சட்டத்துக்கு அமைய நடைபெற்ற ஒரு விடயம். சுற்று நிறுவனத்துக்கு அமைய அவர்கள் அந்த முடிவை எடுப்பதற்காகத்தான் அமைச்சர்கள் இதுக்கான விடையை வந்து ஏனென்றால் அமைச்சர் அவர்கள் தான் அதற்கான முடிவை சொல்ல வேண்டும். இதிலே வேறு அவர் அரசியல்வாதிகளோ அல்லது டாக்டர்ஸோ சொல்ல முடியாது. சொல்ல வேண்டியது அமைச்சுக்கு அந்த கடமை இருக்கின்றது. அமைச்சு அந்த பொறுப்பை சரிவர செய்திருக்கின்றது என்று நாங்கள் நம்புகின்றோம். நன்றி.